நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம். ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. அதாவது நாம் நம்முடைய வாதனைகள் அனைத்தும் நீங்கி வாழ வேண்டும் என்றால் நவ கிரகங்களின் அருள் நமக்கு மிகவும் முக்கியமானதாகும். நவகிரகங்கள் என்று எதை சொல்கின்றோம்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்கள் தான் நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சுற்றி வந்து 9 முறை வலம் வந்து வழிபட்டோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். புஸ்தகங்களிலும் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. கோல் செய்யாததை நாள் செய்யாததை கோல் செய்யும் என்பார்கள். அதைப்போல நாம் நவ கிரகங்களின் பிடிகளிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நவ கிரகங்களை தினமும் வழிபட்ட வேண்டும் என்பதை குறிக்கும் மந்திரம்தான் இந்த பாடல். ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. அன்பர்களே, இவ்வாறாக இந்த நவ கிரகங்களை போற்றும் மந்திரத்தை நாம் சிவன் கோயிலில் உள்ள நவகிரகங்களை சுற்றி கொண்டே 9 முறை சுற்ற வேண்டும். 9 முறை சுற்றும் போதும் இந்த மந்திரத்தை 9 தடவை கைவிரல் விட்டு எண்ணிக்கொண்டே சொல்லி 9 முறை சுற்றி முடித்து
தினந்தோறும் வழிபட்டால் நம்முடைய வாதனை அனைத்தும் நீங்கும் என்று இந்த பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஆதவன் என்றால் ஞாயிறு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது நவநாயகராம். இவர்கள்லாம் நவநாயகர்கள். இந்த நவநாயகர்களின் சாத சக்கரம் தன்னை கோவிலில் உள்ள சக்கர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் நவ கிரகங்களின் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர், தினமும் போக வேண்டும். தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் வாதனைகள், நோய்கள், பிடிகள், சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள் அனைத்தும் போக வேண்டுமென்றால் நவநாயகரை தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று 9 முறை சுற்றி வழிபடுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.